வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை தின நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் வீட்லேயுமே ஆயுத பூஜை கும்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில வீட்டில் இரவு கும்பிடுவீங்க. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ எதை பற்றி பேசணும்னா ஆயுத பூஜை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு சிலருக்கு ஆயுத பூஜைன்னு என்னென்னு தெரியாது. உனக்கு ஆயுத பூஜை, எனக்கு ஆயுத பூஜைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆயுத பூஜைன்னு என்ன, உழைப்பாளிகளுக்கு, அதாவது பொதுவாக வருஷம் பூரா உழைக்கிறோம், அந்த உழைக்கிறதுக்கு என்ன பொருள் தேவைப்படும், உபகரணங்கள், அதை வச்சு கும்பிட்றதா ஆயுத பூஜை. ஆயுதம் இல்லைன்னா எதுவும் இல்லை. மொத்தத்தில் ஒரு கம்பெனியாக இருந்தால் அந்த மிஷினரி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை வச்சு கும்பிடுவாங்க. அப்புறம் ஒரு விவசாயியாக இருந்தால் கொடுவாள், கடப்பாரை, மம்முட்டி, உழைக்கிற, அதாவது உழ ஓட்டுற மிஷின், இதை வச்சு கும்பிடுவாங்க. முதல்ல ஆயுத பூஜை கும்பிட வேண்டியது விவசாயிகள் தான். அவங்க இல்லைன்னா எதுவுமே கிடையாது. விவசாயம் இல்லைன்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து எல்லாமே விவசாயம் தான். அவங்களுக்கு தான் முதல் ஆயுத பூஜை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டாக இருந்தீங்கன்னா பூரா மானிட்டர் வச்சு கும்பிடுவாங்க. அதுக்காக மொபைலெல்லாம் வச்சு நீங்கள் கும்பிடக்கூடாது. ஒரு சிலர் மொபைல் வச்சு வருமானம் பார்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆயுத பூஜையே கிடையாது. மொபைலெல்லாம் வச்சு நீங்கள் ஆயுதமாக கும்பிடக்கூடாது. அதே மாதிரி கல்வி அறிவாற்றல், அவங்களுக்கும் ஆயுத பூஜை முக்கிய பங்கு. என்ன காரணம்னா, வருஷம் பூரா படிக்கிறவங்க அந்த புக்கை 2 நாளைக்கு முன்னாடி சாமி ரூமில் வச்சுட்டு பொட்டு இதெல்லாம் வச்சுட்டு நல்லா ஆயுத பூஜை முடிஞ்ச கடைசியில் நீங்கள் புக் எடுத்து படிச்சிங்கன்னா அந்த நாவில் சரஸ்வதி அப்படியே ஒட்டுங்க. அதாவது சரஸ்வதி போட்டோம், லட்சுமி போட்டோம், இதை வச்சு மெயினாக கும்பிடுவாங்க. அப்புறம் விநாயகர் போட்டோம், முருகன் போட்டோ வச்சு கும்பிடுவாங்க. தேங்காய், பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, பச்சரிசி இருந்துச்சுன்னா அதையும் பொங்கல் வச்சு 4 பேர்த்துக்கு கொடுத்து கும்பிடுவாங்க. மொத்தத்தில் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை ஸ்பெஷலான டே. என்ன அதனால் எதனாலன்னா, அதான் மகாநிதி நவமி, உத்திராட்டதி நட்சத்திரத்தில் செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து புதன்கிழமை சாயந்தரம் வரைக்கும் இருக்குது. இது ஸ்பெஷலான நட்சத்திரம். அதனால் அந்த நேரத்தில் வர்றதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி விஜயதசமிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வீட்டில் குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு கொண்டு போய், அதாவது கோவிலில் எழுத்து சொல்லி கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் ஏதாவது குழந்தை இருந்துச்சுன்னா நீங்கள் கோவிலில் போய் இதை முறை பயன்படுத்தலாம். அதை விட்டு போட்டு நீங்கள் ஆயுத பூஜை, எனக்கு ஆயுத பூஜை, உனக்கு ஆயுத பூஜைன்ட்டு சில பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆயுத பூஜை எப்படியெல்லாம் கொண்டாடணும்னா, இப்படி தாங்க கொண்டாடணும். உழைப்பாளிகளுக்கு தான் ஆயுத பூஜை. எதுவுமே உழைக்காத சும்மா சோம்பேறியாக உட்காந்துட்டு வருமானம் பார்க்குறவங்களுக்கு ஆயுத பூஜை கிடையாது. ஆயுத பூஜைக்கு அக்கம் பக்கத்தில் உறவினர்கள், அதாவது நிறைய நண்பர்கள் இருந்தால் இப்போ பொரி, கடலை, சுண்டல் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து மகிழலாம். அதாவது உழைப்பாளிகளுக்குமே வேலை செய்கிறவங்களுக்கு தான் முக்கியமாக ஆயுத பூஜை கும்பிடுவாங்க. அது ஒரு சில பேர்த்துக்கு தெரியாது. ஆயுத பூஜை உங்கள் வீட்டில் நீங்கள் இப்படியெல்லாம் கும்பிட்டீங்கன்னா லட்சுமி கடாட்சம் நிறைய வரும். அதுவும் கல்வி அறிவாற்றல் ரொம்ப ரொம்ப நிறைய வரும்.